ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருக்க வர எப்படி செய்கிறதுண்டு வாங்க பார்க்கலாம். நான் கடையில் வாங்கியக்கையே எனக்கு திருக்கையோட மேல் தோலை உரிச்சிருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ள தோலை உரிக்க இல்லை. இந்த தோல் பகுதியை வடிவாக கத்தியால் இதே மாதிரி சுரண்டி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுக்கணும். மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி, நேரம் மூடி வடிவா அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அவிச்ச திருக்க நல்லா ஆறிட்டுது. இனி நாங்கள் திருக்கையில் இருக்கிற தோலையும் பெருசாக இருக்கிற அந்த எலும்புகளையும் தனியாக எடுத்துருவோம். ஒரு டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் நற்சீரகம், நற்சீரகத்தோட வாசம் வார வரைக்கும் லைட்டாக வறுத்தா போதும். இதை பவுடர் பண்ணி எடுப்போம். தேங்காய் பூ கொஞ்சம் சேர்க்கிறேன். மஞ்சள் தூள், உப்பு, அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தூள், இதை மாதிரி நல்ல வடிவாக கையால் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அப்போ தான் தேங்காய் பூ நற்சீரகத்தூள் எல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து வரும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன். இல்லைன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுறேன். கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு சேர்க்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுண்டா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுதான் இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும்.
உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் பத்தாதண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. திருக்க வர ரெடி ஆகிட்டுது. இனி சர்வ் பண்ணிடலாம். எங்களோட திருக்க வர ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.